வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆக்சுவலாக 2024 ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஒரு ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா அஸ்ரேல். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த கதையை இவங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதில் டேரக்டர் நின்று விளையாடி இருக்காருன்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஹீரோயினும் சரி மற்ற நடிகரும் சரி ஒரு டைலாக் கூட பேசியிருக்க மாட்டாங்க. நடுவில் ஒருத்தன் வருவான், அவனும் பார்த்தீங்கன்னா 4 டைலாக் மட்டும் தான் பேசியிருப்பான். மொத்த டைலாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோதான் வச்சிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், வில்லன்ஸ் அப்படின்னு எவனுமே இந்த படத்தில் டைலாக்கே பேச மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல பாக்குற ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா நம்மள மிரட்டியே விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, படத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சர்ச் ஒன்று காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணு வந்து அங்கே இருக்கிற மெழுகுவத்தி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இருக்கா. சர்ச்சோட செவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் காட்டிட்டு அந்த செவத்தில் இருக்கிற இன்னொரு டிராயிங்கை காட்டுறாங்க. அதில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டிட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணி காட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டிராயிங்கை காமிச்சாங்க இல்லையா, அது வந்து ஹீரோயினை தான் குறிப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராயிங்கை காட்டிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுவாங்க. இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்து ஒரு கிளையை உடச்சி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு இவளுக்கு பின்னாடி ஒரு சத்தம் வர யாரோ வாராங்கன்னு இவ சுற்றி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் அங்கே யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சைலண்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்படியே கிளம்பி கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே ஒரு பையன் என்ன செய்யறான்னா நெருப்பை எரிச்சு பக்கத்தில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஷாக்கானவா அந்த நெருப்பை அணைச்சிட்டு பக்கத்தில் சுற்றி முத்தி நடந்து பார்க்குறா, இந்த இடத்த யாரும் பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு. அப்படி சுற்றி பார்க்கும்போது இவங்களை யாரும் பார்க்கல கண்டுக்கலன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனை தள்ளி விட்டு ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி கோவத்தில் கிளம்புறா. இந்த சீனை பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே புரிய வருது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பயந்து இவங்க காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ கோச்சிக்கிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாக முன்னாடி போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து அழுவாங்க. ஸோ அப்போ பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, விடு நான் பார்த்துக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி ஆறுதலாக சொல்கிறான். என்னதான் ஆறுதல் சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் நின்னாலும் பயப்புலகை அவங்க வாயிலிருந்து ஒரு சிங்கிள் டைலாக் கூட வராது. பேசக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹீரோயினோட தொண்டையில பாத்தீங்கன்னா சிலுவை போட்டு ஒரு வித்தியாசமான தழும்ப காட்டுறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் கட்டிப்பிடிச்சு ஹீரோயினுக்கு முத்தத்தை கொடுக்க அவ சமாதானம் ஆயிடுறா. அப்புறம் அந்த செடியை வச்சு ஒரு அழகான ஒரு பிரேஸ்லெட் ஒன்று பண்ணியிருந்தால அது இந்த பயபுலைக்கு தான் பண்ணிருப்பா போல, கையிலையும் போட்டு விட்டுறா. திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு விசில் சத்தம் கேட்குது. அப்ப அந்த எதிரிகள்லாம் இவங்களை பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா வெளியே எட்டி பார்த்தோம்னா அங்க பக்கத்துல யாரும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா அதே நேரத்துல அந்த விசில் சத்தம் பக்கத்தில் வர்ற மாதிரியே உங்களுக்கு தோணுது. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் சைகையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இங்கே இரு, நான் போய் அவங்கள போய் டைவர்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ அதனால் நான் இங்கேருந்து போனாலும் நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி இவன் இங்கேருந்து வேகமாக போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால் அவன் கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ரொம்ப வேகமாக அறக்க பறக்க வேகமாக ஓடுறா. ஓடுனவா திடீர்னு ஒரு இடத்துல ஷாக்காகி நிற்கிறான். என்னன்னு பார்த்தா எதுக்கு ஒரு மொட்டை தலையோட ஒருத்தன் நிற்கிறான். அவன் இவளை பிடிக்கிறதுக்காண்டி ரொம்ப பாஞ்சு வரேன். அதுக்கப்புறம் இவளை சண்டை போட்டு இங்கிருந்து தப்பிச்சு இங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அவன் குரூப்ல இன்னொரு சடையன் ஒருத்தன் இருப்பான் போல, அவங்கிட்ட போய் மாட்டிக்கிறா. அவன் இவ வயிற்றுல ஓங்கி உத கொடுத்துட்டு அவளை ஃபிளாட் ஆக்கி தரன்னு இழுத்துட்டு போறான். சரி இவளை தான் இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்கள குரூப்ல இருக்கிறவங்க அவன் பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை இழுத்துட்டு வர்ற பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டு அவளை எப்படியும் காப்பாத்திரும் சொல்லி குதிக்கிறான். அந்த பயபுலைய பெரிய கத்தியை எடுத்து இவன் கழுத்துல வச்சு போய் டிக்கியில படுக்க போறியா இல்ல உன் தலையை எடுத்துறவான்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ அவனுக்கு வேற வழி இல்லாதனால இவனும் போய் அந்த டிக்கியில போய் படுத்துறான். அதே மாதிரி ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் டிக்கியில போட்டு அடைச்சிடறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஹீரோயினும் ஹீரோ மட்டும் பேசாம இல்லை, இப்போ இவங்களை பிடிக்க வந்த அந்த குரூப் காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஊமை மாதிரி ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் காரில் ஏற்றி ரொம்ப தூரமாக காரில் போய்கிட்டே இருப்பாங்க. இதில் ஹீரோயினோட கார் டிக்கி மட்டும் லைட்டாக ஓப்பனில் இருக்கும். அது வெளியே பாய் ஃப்ரெண்டோட காரை பார்த்துட்டே வருவான். ரெண்டு காரும் சேர்ந்து போய்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, ஹீரோயினோட கார் ஒரு பக்கம் போயிடும், பாய் ஃப்ரெண்டோட காரை பார்த்தோன்னா அது தனி வேற ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதை பார்த்து கோவமான நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அந்த காரோட டிக்கியை பார்த்தீங்கன்னா மிதிக்கிறா. அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவளை அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியல. இதுக்கப்புறம் காரை ஓட்டிட்டு போன அந்த பயபுலைக இந்த காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இவளை வலுக்கட்டாயமா அந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. அப்படி இவளை இழுத்துட்டு போகும்போது ஒரு இடத்துல பார்த்தா இந்த குரூப்போட லீடு ஒருத்தி நிக்கிறா. ஸோ அவகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை சேர் இருக்கு. அந்த சேர்ல தான் இவளை உட்கார வச்சு கை காலையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இறுக்கமா கட்டுறானுங்க. இந்த கோவத்துல பக்கத்துல இருக்க மொட்டையனை பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளிடுவா. ஆனா அந்த சடையை பார்த்தீங்கன்னா இவளை இருக்க பிடிச்சிருக்க
இருக்கிறனால லாக் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மொட்டையை அடி வாங்கும்போது இந்த சடையனோட மூஞ்சி மாறும்போதே தெரியுது இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு. இவளை கெட்டி போட்டவங்க அதுக்கப்புறம் அந்த சைடு போய் நின்றாங்க. அப்படி நின்னவங்க இந்த லீடரோட முகத்தை கூட பார்க்க மாட்டேக்கானுங்க. ஒருவேளை மரியாதை கொடுக்குறாங்களா இல்லை பயத்தில் நிற்கிறாங்களான்னு தெரில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை பார்த்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேடி என்ன செய்கிறா, இந்த ஹீரோயின் கிட்ட பக்கத்தில் வந்துட்டு அவளை குறுகுறுன்னு பார்க்குறா. பார்த்துட்டு சாரி என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை செய்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து இவ காலில் கிழிச்சு ரத்தம் வர வச்சிடறா. அவள் பாடியில இருந்து ரத்தம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரங்கள்லாம் காற்றுல ஆட ஆரம்பிக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாத்திரமும் பாட்டிலும் தொங்க விட்டுருக்காங்க. அது ஒன்னொன்னோடு உரசி ஒலி எழுப்புது. ஏதோ பயங்கரமான விஷயம் மட்டும் நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்லி நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த சத்தம்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க இவளை விட்டு தனியாக போய் ஒரு இடத்துல நின்றுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவ பக்கம் திரும்பின மாதிரி நிற்கல, ஆப்போசிட் சைடில் முதுகு தெரிகிற மாதிரி திரும்பி நின்றுக்கிறாங்க. அப்படியே இந்த கேமராவை பொறுமையாக காட்டுக்குள்ளே காமிச்சா அந்த குச்சி மேலே நடக்கிற சத்தம் இந்த கேங் லீடருக்கு கிளியராகவே கேட்குது. அது வந்துகிட்டு இருக்கிறது விஷயம் தெரிஞ்சு இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படிங்க. அதை பார்த்துட்டு இந்த பின்னாடி இருக்கிற கேங் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுங்களும் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பயந்து என்னென்னமோ பண்ணுறானுங்களே, அப்படி அந்த இடத்துக்கு யார் தான் வரப்போறா அப்படிங்கிற ஒரு ஆவலும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ தான் காட்டுறாங்க காட்டுக்குள்ளே இருந்து ஒரு கருப்பான கொடூரமான ஒரு உருவம் ஹீரோயினை கொல்றதுக்காண்டி முன்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஐயோ இதுவா, இதுகிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆக்சுவலாக உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு மரக்கட்டை சேரு. ஸோ அதில் இருக்கிற ஹேண்டில் உடைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உருவம் வேற இவ்வளோ நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். இவன் இங்கே சேரை உடச்சிக்கிட்டு இருப்பா. அங்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேயை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஊன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற பக்கத்தில் வந்துடும். இவளும் கஷ்டப்பட்டு அந்த சேரோட ஹேண்டில் உடைக்க அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த சடையனோட தம்பி மொட்டையனுக்கு கேட்டுரும். இவ தப்பிக்க போறாங்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போக அதை அவன் அண்ணங்கிட்ட சொல்லலான்னு சொல்லி அவனை கூப்பிடுறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வேற வழி இல்லை, அவள் தப்பிச்சு போகிறத நம்ம தான் தடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை அந்த ஹேண்டில் பிடிச்சி அந்த சேர்ல லாக் பண்ணுறான். ஆனால் ஆல்ரெடி அந்த சேரோட ஹேண்டில் உடஞ்சிருக்கும் இல்லையா, அதோட ஊசி இதை வச்சு இவன் சங்குல சரக்குன்னு ஒரு குத்திடுறா. அவ்வளோதான், அவன் சங்குல இருந்து ரத்தம் பொலன்னு வரும். ஸோ இங்கிட்டு நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. இதனால அந்த பேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்குன்னா ஹீரோயினோட ரத்த வாடகைக்கு தான் வந்திருக்கும். இப்போ அந்த ரத்த வாடையோட மொட்டையனோட ரத்த வாடை ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த பேய் இவனை கவ்வி தூக்கிட்டு போயிடும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த சீனை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதோட சங்கு அதோட சதையை எல்லாத்தையும் கட்டிச்சு கொதறி திங்கும். இது அந்த படத்தில் ஒரு ஃபுல்லாக ராவாக காட்டியிருப்பானுங்க, நம்மளால பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் அவனை கொண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ கை கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு இவங்க கிட்ட இருந்து இவ தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிடுவா. அப்படி ஓடி தப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சடையை இப்பதான் லைட்டை பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த சேர்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி அந்த பேய் அவன் தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா கரகரன்னு காட்டுக்குள்ள இழுத்து போய்கிட்டு இருக்கோம். இவ ஓடிட்டாங்கிற தெரிஞ்ச விஷயம் பார்த்தோன்னே இந்த லீடர் லேடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு அவ பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஓடையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வச்சு அவ அடிப்பட்ட அந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு இருப்பா. தொடச்சிட்டு இந்த ஓடையை எப்படியாவது நம்ம கிராஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி நினைச்சிருப்பா. அப்பதான் இவளுக்கு இவனோட பாய் ஃப்ரெண்ட் ஞாபகமே வரும். அவனையும் எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிடலான்னு சொல்லி அவளுக்கு அடிப்பட்ட இடத்துல ஒரு இலையை வச்சு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ எதர்ச்சியா திரும்பி பின்னாடி பார்த்தா இவளோட ரத்த வாடகைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேய் ஒன்று பக்கத்துல வந்துருது. அதை பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம பக்கத்துல இருக்கிற குகைக்குள்ள போய் மறைஞ்சு உட்காந்துருப்பா. அப்ப பொறுமையா அந்த குகைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து எட்டி பார்க்க இவ சத்தம் கூட போடாம ஏன் மூச்சு காத்து கூட விடாம ரொம்ப அமைதியா உட்காந்துருப்பா. இவ இங்க இப்படி உட்காந்து இருக்கிறனாலயோ என்னவோ பேய் இவ்வளவு ஒன்றும் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் காட்டை விட்டு வெளியே வந்து எங்க போறதுன்னு தெரியாம பாய் ஃப்ரெண்டை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம எங்கெங்கெல்லாம் பாதை போதோ அந்த வழியை போய்கிட்டே இருக்கா. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது, இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா கார்ல தானே கடத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த கார் டயரோட மார்க் அங்கே இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அவங்க எங்க இருக்கிறாங்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அந்த காரோட மார்க்கை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கா. அதை ஃபாலோ பண்ணி போனவா கடைசியா அந்த லீடர் தங்கி இருக்கிற இடத்தையும் கடைசியில கண்டுபிடிச்சிடறா. பட் விஷயம் என்னன்னா அந்த லீடரோட ஆளுக பார்த்தீங்கன்னா கையில கன்னோட பாதுகாப்புக்காக நிக்கிறாங்க. அதனால இவங்களோட கண்ணில் சிக்காம கேம்போட அவுட்டர்ல நைஸா நழுவி அங்க உள்ள நுழையிறதுக்கு ஏதாவது இடம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறா. அப்ப கூட பாருங்க இந்த பயப்புள்ளைய பழைய தகரம், இரும்பு, கம்பி, கையில் என்னென்ன கிடைக்கும் அதை எல்லாத்தையும் வச்சு சுற்றி ஒரு காம்பவுண்டு மாதிரி உள்ள நுழையாத அளவுக்கு கட்டி வச்சிருக்கிறானுங்க. அப்போ இதை பார்த்த ஹீரோயின் நமக்கு இதிலிருந்து ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா உள்ள நுழையிறதுக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது இவன் நுழையிற அளவுக்கே ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அது வெளியே நுழைஞ்சவ உள்ள நுழைஞ்சிட்றா. அப்படி உள்ள நுழைஞ்சவா இவன் மெதுவாக அந்த கேம்புக்குள்ளே நடத்து போன்னு அங்கே ஒரு கார் இருக்கும். அந்த காருக்குள்ளே மறைஞ்சு அவன் பாய் ஃப்ரெண்ட் எங்கேயாச்சும் இருக்கிறான்னு சொல்லி தேடி பார்க்குறா. அப்போ தான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டு வச்சிருப்பா இல்லையா, அந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா அங்கே கிடக்கும். ஸோ
இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி இவ தெரிஞ்சுக்கிறா. அப்போ கரெக்ட் டைமில் இவளை கொல்ல பார்த்த ஒரு லேடி இருக்கால, அவளும் அங்கே கரெக்டாக நுழைஞ்சிட்றா. அவளை பார்த்துட்டு இவ பயந்து போய் இங்கேருந்து நவண்டு ஒரு டென்ட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்றா. அப்போ அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லீடர் லேடியும் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டு கிட்ட மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்படி வந்தவா இவளை கண்டுபிடிச்சிருவான்னு பார்த்தா திடீர்னு நின்று குனிஞ்சு அந்த டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா படுத்து கிடக்கும். மேபி அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா இவளோட அம்மாவை கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறா. கிளம்புனவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த டென்ட் சைடுலையும் வந்து பார்க்குறா. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு போயிடுவா. அப்புறம் இவங்க தங்கி இருக்கிற கேம்ப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சர்ச் ஒன்று இருக்குது. ஸ்டார்டிங் சீனில் ஒரு சர்ச் பார்த்தோம்ல, அந்த சர்ச் தான். அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட இந்த கர்ப்பிணி பொண்ணு தான். அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஜீசஸை வணங்குற மாதிரியே தெரியல. ஆப்போசிட்டில் செவத்தில் ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓட்டையில் ஒரு கேண்டிலை ஏற்றி அதுக்குள்ளே இருக்கிறது எதையோ தான் இவங்க எல்லாருமே பார்த்து வணங்குறாங்க. அப்படி வணங்குறத பார்த்த இந்த லீடர் லேடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோட தான் அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கர்ப்பிணி பெண்ணு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை அணைக்க இந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல இந்த லீடர் லேடியும் அந்த மதர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த மதர் லேடிக்கு இந்த ஹீரோயின் இன்னும் பிடிக்கல, அவள் தப்பிச்சிட்டாங்கிறது தெரிய வர இந்த லீடர் லேடியை சப்புன்னு ஒரு அரைஞ்சிடறா. அப்படி அரைஞ்ச அதே நேரத்தில் இந்த இடத்துல இவங்களை தவிர மற்றொரு ஆள் இருக்கிற மாதிரி அந்த மதருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க பக்கத்தில் நடந்து போய் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறா, அங்கே யாருமே இல்லை. வெளியில் எப்படி இருப்பா, இவ தான் சர்ச்சுக்கு கீழே இருக்கிறதுல இருக்கிறாளே. அவள் அடியில் இருந்து கொண்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு எங்கே தான் இருக்கிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த லீடரும் பார்த்தீங்கன்னா மதர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்ச்சை விட்டு வெளியே வாரா. வெளியே வந்துட்டு அவள் எங்கேயும் போகாமல் இங்கே வேற யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சர்ச்சை சுற்றி வாரா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயம் தாங்கலை, இங்கே மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருக்கா. அப்போ திடீர்னு இந்த லீடர் லேடி பார்த்தீங்கன்னா இவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இவ காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறா. இவனும் தப்பிக்கிறதுக்கு என்னமோ முயற்சி பண்ணுறான், முடியல. கடைசி அந்த லீடர் லேடியோட வாயில ஓங்கி மிதிச்சு அவள் இங்கிருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகுறா. ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த லேடி அங்கே இருக்கிற ஒரு பெல்லை அடித்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கொடுக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பில் இருக்கிற மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வேற வழி இல்லை, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும்னு சொல்லி அங்கே ஒரு முள்ளு வேலி இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சு எப்படினாலும் தப்பிக்கலான்னு சொல்லி போராடிக்கிட்டு இருப்பா. தப்பிச்சு வெளியே போகும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா அவளை சுடுறதுக்காண்டி எய்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி சுற்றுவாங்கன்னு பார்த்தா கடைசி மிஸ் பண்ணி இவங்க மறுபடியும் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுவா. இவங்களும் சுட்ட தோட்டா ஒன்று கூட அவன் மேலே பட்டிருக்காது, எல்லாம் மரத்து மேலே பட்டிருக்கும். இவளும் காட்டுக்குள்ளே ஓடுவா ஓடிக்கிட்டே இருப்பா. கடைசி எஸ்கேப் ஆகி அந்த காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசி இருண்டே போயிடும். இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முள்வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கையாலேயே கிழிச்சிருப்பா. ஸோ அப்போ கிளிப்பட்டு கையில் இருந்த ரத்தம் விடும், அது பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் ஒட்டிடும். அப்படி அந்த பாறையில் படிஞ்ச ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பேய் பார்த்தீங்கன்னா நக்கிக்கிட்டு இருக்கும். அப்படி நக்குன பேய் இவளை சும்மாவை விடும், இவளை துரத்தும். இந்த டைம் ஒரு பேய் இல்லைங்க, 2-3 பேய் கிட்ட துரத்தும். இந்த பேய் கிட்ட எல்லாம் இருந்து எப்படினாலும் தப்பிச்சாண்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு இவ வேகமா ஓடிக்கிட்டு இருக்க. திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கும். அந்த கார் பார்த்தீங்கன்னா இவளை வந்து இடிக்கல, கரெக்டா அவன் பிரேக் போட்டான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவன் தான் வாயை திறந்து மட்டும் பேசுறான். அதாவது இங்க உயிர் பிழைச்சவங்கள நீயும் இங்க ஒருத்தியா, வா உனக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி கையை கொடுக்குறான். இவளும் நம்பி கையை கொடுத்து எந்திரிச்சு நிக்கிறா. அப்ப ஹீரோயின் கையில இருக்கிற ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த டிரைவர் கேட்கறான் உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அவ எதுவுமே சொல்லாம நேரா போய் வண்டியில போய் உக்காந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில தொடர்ந்து ரத்தம் வடிகிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் துணியை கையில கொடுத்துட்டு தொடச்சுக்கோன்னு சொல்றான். அப்புறம் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அவன் டிரைவர் சொல்றான் என்னெல்லாம் பார்த்து பயப்படாதமா, நான் சாதாரண ஒரு மனுஷன் தான். இங்கதான் என் வீடு இந்த ரோட்டுக்கு மேல பக்கத்துல இருக்குது, அங்கதான் நான் தங்கியிருக்கேன். உனக்கு வேற ஏதாவது பசிக்குதா, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி கேட்கறான். ஆக்சுவலா இவன் பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு புரியவே இல்லை, திருன்னு பாக்குறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ தொண்டையில பாத்தீங்கன்னா ஏசு சிலுவை போட்டு ஒரு தழும்பு இருக்கும் பாத்தீங்களா, அதை இவங்க கிட்ட காட்டுறா. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போய் அட கடவுளை இதெல்லாம் யாரு உனக்கு இப்படி பண்ணுனா, இந்த சிலுவைக்கான அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி அவட்ட கேட்கறான். அதுக்கு அவ பதில் சொல்லாம இவனை பார்த்து சிரிக்கிறா. இவன் கன்ஃபியூஸ் ஆகி சரி விடு, இதுக்கு என்ன அர்த்தமோ என்னமோ, வா ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டு நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி ஒரு பாட்டை ஒன்று போடுறான். அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கா. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினும் சரி அங்கே வாழ்ற மக்களும் சரி இந்த வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாமே இங்கே வாழ்ந்து வராங்க. சொல்ல போனால் நம்ம ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவன் பண்ணுற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு புதுசு மாதிரியே தெரியுது. அப்புறம் ஹீரோயின் இந்த பாட்டை கேட்டுட்டு பயந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இவன் பயப்படாத, ரொம்ப ஜாலியாயிரு, என்ன மாதிரி தலையாட்டிட்டு என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயினும் பார்த்துட்டு அவளும் தலையாட்டிட்டு என்ஜாய் பண்ணுறா. அப்போ திடீர்னு இந்த லீடரோட ஆள் பார்த்தீங்கன்னா நடுவில் துப்பாக்கியை எடுத்துட்டு இந்த டிரைவரை பார்த்து ஷூட் பண்ணுறான். பாவம் அந்த ஆளோட தலையிலேயே பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு போட்டுறான். ஸோ அதில் இந்த காரு நல்லா தடுமாறி அங்கிட்டும் இங்கிட்டும் போய் ஹீரோயின் ஸ்டேரிங் அங்கிட்டும் இங்கிட்டும் பிடிச்சி ஷூட் பண்ணவனே கடைசி அடிச்சு தலையில தூக்கிடுறா.
அந்த காரும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பில்டிங் மேலே இடிச்சு நிற்குது. அப்புறம் ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்தா இவனுக்கு உதவி செஞ்ச வந்தவன் அனாமத்தா செத்து கிடக்குறான். அவன் செத்து கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க முடியல. இவளை ஷூட் பண்ணி கொல்லலான்னு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, ஸோ அவன் கூட இவ பயங்கரமா சண்டை போடுறா. இவ அவனை கொல்லலான்னு முடிவு பண்ணிடுவா. ஆனா அவன் கடைசி இவளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவான். கடைசியில அவன் வச்சிருக்கிற கண்ணை வச்சு அவன் நெத்தி பொட்டிலே பொட்டுன்னு போட்டு அவனை கொன்றுவா. இவன் எப்படி கார் ஓட்ட வந்தவனை கொன்னானோ அதே மாதிரி இவ சாகடிச்சிருவா. அப்புறம் மறுபடியும் இவ காட்டுக்குள்ள எங்க போறது என்ன பண்றது, இவன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாம காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்பதான் போற வழியில இவன் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கிட்ட நெருப்பை மூட்டிக்கிட்டு பக்கத்துல உட்காந்து இருக்கிற மாதிரி பாக்குறா. அவனை எப்படியும் காப்பாத்திரலான்னு சொல்லி இவ வேகமா பக்கத்துல போறா. அவன் பாத்தீங்கன்னா கிட்ட வராதன்னு ஒரு சைகை காட்டுறான். அதை கவனிக்காம இவ ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறா. டக்குன்னு ஒரு காலில் ஒரு ட்ராப் மாட்டி இவளை அந்த இடத்துல தலைகீழ தூக்கிடுது. இவ அந்த இடத்துல தொங்குனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு புரியவே செய்யுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த சடையன் தானு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பாய் ஃப்ரெண்ட் எங்கேயுமே ஓடாம இருக்கிறதுக்காண்டி இவன் 2 கையிலையும் பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சு உட்கார வச்சிருக்கான். அப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்த பையன் அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பாய் ஃப்ரெண்டோட மூஞ்சிலே அடிக்க அவனை அடிக்கிறத பார்க்க முடியாம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவனை விட்டுரு ப்ளீஸ்ன்னு சொல்லி சைகை காட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சடையும் பாத்தீங்கன்னா மெதுவா பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த காத்துல இந்த மரக்கிளையெல்லாம் ஆடுது. அவ்வளவுதான், இப்படி ஒரு சம்பவம் நடந்தாலே போதும் அந்த இடத்துக்கு பேய் வருதுன்னு கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த பேய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி இந்த பைய கண்ணோட தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தொங்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி அவ கையில ரொம்ப அடிபட்டு இருக்கனால இப்ப கூட கொஞ்சம் சதையெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் பொலன்னு வடிய ஆரம்பிச்சிருது. இவளோட ரத்தம் இப்ப அதிகமா வெளியே ஊத்துறதுனால இந்த பேய் சடையனை ஈஸியா பிடிச்சிருது. அப்படி பிடிச்ச அவனோட தலையை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மரத்துல பாத்தீங்கன்னா தேய்ன்னு தேய்க்குது. அப்படி அந்த மரத்துல இருந்த ரத்தத்தையும் பாத்தீங்கன்னா நாக்கால நக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படினாலும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கா. கடைசியில அவ காலில் மாத்தின கயிறை பிடிச்சு அவ கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மரத்தோட கொப்புல போய் உட்காந்துருவா. இப்ப அந்த சடையனோட நிலைமையை பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேய் வந்துடும். இப்ப அந்த நடக்கிற சீனை என் வாயால கூட சொல்ல முடியாது. அந்த 2-3 பேய்கள்லாம் சேர்ந்து இவனை கைவர கால்வரையை எடுத்து அவன் சங்க கடிச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அவன் தலையை பிச்சு அந்த தலையை பிக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம முதுகெலும்போட சேர்ந்து வந்துடும். இப்ப கடைசியில அந்த பையனோட சோழி முடிஞ்சது. இப்போ இந்த ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுவானா அந்த பேய்கள்லாம் மறைஞ்சு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ மரத்துலேருந்து மெதுவாக கீழே இறங்கி வருவா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 பேய் அட்டாக் பண்ணி அவனை கடிச்சு அங்கிட்டு இழுத்துட்டு போயிடும். அவனை கொன்று இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஹீரோயின் அட்டாக் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு பேய் மேலே ஏறி வரும். இவனும் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த மரத்துலேருந்து குதிச்சிடலாம் கீழே வந்துடலான்னு சொல்லி அவள் ட்ரை பண்ணுவா. பட் ஆனால் அவள் காலில் கயிறு மாட்டி இருக்கிறதுனால அவளால் முடியாது. அதுக்கப்புறம் இவள் கஷ்டப்பட்டு காலில் மாட்டி இருக்கிற கயிறை தனியாக கையில் எடுத்து நைஸா கீழே தப்பிச்சு ஓடி பார்த்தரலான்னு பார்த்தா அந்த பேய் விட மாட்டுதுங்க. இவளை பிடிச்சிருது. கடைசியில ஹீரோயினி பக்கத்துல வந்து இவ கழுத்தை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணுது. அப்ப இவ என்ன பண்றான்னா காலில் இருக்கிற கயிறை எடுத்து இந்த பேயோட கழுத்துல மாட்டிடுறா. அப்படியே அந்த பேயை கீழே தள்ளி விட இவ முன்னாடியே அந்த கயிறை பேயோட கழுத்துல மாட்டினால அந்த பேய் அந்த இடத்துலயே தொங்குது. கடைசி அதோட சோழியும் முடிஞ்சிருது. இவளும் பாத்தீங்கன்னா கடைசி மரத்துல இருந்து கீழே பொத்துன்னு வந்து விழுந்துருவா. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம் அது எப்படி பேயை கொல்ல முடியும் அப்படின்னு. அது வந்து பேயும் கிடையாது மனுஷனும் கிடையாது. அது வந்து ஒரு ரத்த வெறி பிடிச்ச மான்ஸ்டர். அப்படிப்பட்ட மான்ஸ்டர் மிருகங்கள்ல தான் இந்த ஹீரோயின் இப்போ வந்து கொலை பண்ணியிருக்கிறா. கடைசியில தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் பேய்கள்லாம் கொன்னுருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பேய்களும் அந்த சர்ச்சில் இருக்கிறதும் அந்த லேடி லீடும் ஸோ இவங்க தான் காரணம்னு தெரிஞ்சு அங்க இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு அவங்களெல்லாம் போட்டு தள்ளலாம்னு சொல்லி முடிவு பண்றா. அப்படி கண்ணை எடுத்தவா நேரா அந்த பையலோட கேம்ப் கிட்ட போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறா. இப்ப இந்த லீடரோட கேங்குக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்பப்ப அவங்க விசில் அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவ இங்க இருந்து விசில் அடிச்சு கூப்பிடுறா. அப்படி அந்த விசில் சத்தத்தை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியே வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்கிற 10 பேர் லைட் எல்லாம் எடுத்துட்டு அங்க உள்ள காட்டுக்குள்ள யாரு மாட்டிருக்கான்னு சொல்லி தேட போறாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த கேம்புக்குள்ள நுழையிறாங்க. கேம்புக்குள்ள நுழைஞ்ச ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க யாரையாச்சும் கிடைப்பாங்க சுற்றலான்னு சொல்லி உள்ள போவாங்க. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பெரிய டவுட்டா இருக்கும். இந்த டவுட்லயே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சர்ச்சை திறந்து உள்ள அவங்க நுழைப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த மதர் லேடி ஒன்று இருக்கும்ல, அங்க அது கேண்டில் ஏத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹீரோயினுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இங்க நடக்கிறதுக்கு மூல காரணமே பாத்தீங்கன்னா இவளா தான் இருக்கும். ஸோ இவளை சுட்டு தள்ளிட்டோம்னா இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போய் கண்ணை நீட்டுறா. உள்ள இருந்தவ திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தா அவ கர்ப்பமா இருக்கிறத இவ நோட் பண்றா. அந்த டைம்ல இவளை சுடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவ பக்கத்துல இருக்கிற பேனை எடுத்து ஹீரோயினோட தலையில ஓங்கி அடிச்சிடறா இந்த லேடி. அடிச்ச அடியில இவ மட்டையாகிறதுக்கு முன்னாடி இவ வயிற்றுல பாத்தீங்கன்னா இவ ஒரு கீரலை போட்டுட்டு தான் அவ கீழே விழுந்து மட்டையாயிருப்பா. அப்புறம் அங்க இருக்கிற லீடு லேடியும் அந்த காட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவளை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சமாதி பண்ணி அவளை அதுக்குள்ள புதைச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவ மூஞ்சில நிறைய இடத்துல ரத்தம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த
ரத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பரப்பி விட்டுட்டு அந்த சமாதி பெட்டிக்குள்ளே இவ்வளோ தூக்கி போட்டுருவாங்க. அந்த டைமில் பக்கத்தில் இருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வெளியே நிற்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாதி பெட்டியை மூடி அதுக்கு மேலே மண்ணை போட்டு ஃபுல்லாக புதைச்சிருவானுங்க. இப்போ படத்தோட ட்விஸ்ட்டை பாருங்கள். இவளை உள்ளே போட்டு புதைச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இவ உள்ள காலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளே போகிற மாதிரி ஒரு குகை மாதிரி தெரியுது. அதனால இவ கையில் ஒரு லைட்டை எடுத்துட்டு அந்த பொந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம எப்படினாலும் தப்பிச்சு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பொந்துக்குள்ளேயே மெதுவாக போய்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இருட்டில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியும். ஆனால் அதை ஒத்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அது வந்து பாறை கிடையாது. அங்கே உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமான பேய் தான். அந்த பேய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உடம்புல இருந்து அந்த ரத்த வாடைக்கு மோப்பம் பண்ணிட்டு இவளை பிச்சு தின்றலான்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வருது. இவளும் உயிர் பயந்து அந்த பொந்துக்குள்ளேயே வேகமாக வந்த இடத்துக்கே திரும்பி வரா. அப்படியே ஹீரோயின் சமாதி பெட்டிக்குள்ள வந்ததுமே இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவ மேல ஏறி இவளை கடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா பேய் எப்படி கத்துதோ அதே மாதிரி இவளும் கத்துறா. இதுல என்ன ஆச்சரியம் பார்த்தா இந்த பேய் இவ்வளவு க்ளோஸ் இவகிட்ட வந்ததும் இவளை கடிச்சு திங்காம மறுபடியும் திரும்பி போயிருதுங்க. ஏன்னா இவளை புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றுல ஒரு கீரல் போட்டிருப்பாரு இல்லையா? அதோட ரத்தம் பார்த்தீங்கன்னா இவ நெக கண்ணில் இருக்கும். அந்த நெக கண்ணில் மதர் லேடியோட ரத்தத்தை இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை வச்சு இவெல்லாம் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கா, இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்கிற அந்த ஃபியூச்சரை வந்து இது தெரிஞ்சுக்கிடுது. அந்த பேய் பார்த்தீங்கன்னா இவளை எதுவுமே பண்ணாம சைலண்டா வெளியே போயிருது. இப்போ இந்த ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேய் எதுக்கு நம்ம கிட்ட வந்துச்சு, நம்மளை சாப்பிடாம எதுக்கு போச்சுன்னு சொல்றது சுத்தமா இவளுக்கு தெரியல. ஸோ எதுவானாலும் நடந்து போகட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம மறுபடியும் அந்த கேம்புக்கு போனோம், அந்த மதர் லேடி மற்றும் அந்த ஹெட் எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி இவ போறா. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென்ட்ல போய் படுத்து தூங்க போறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்து டனல் வெளியே வந்துடுறா. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த லீடர் லேடி பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்குள்ள போறா. அந்த சர்ச்சுக்குள்ள அந்த மதர் லேடி பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுல கீரல் விழுந்தது இல்லையா, அதுல மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. சடனா அந்த டென்ட்டுக்கு வெளியில இருந்து ஒரு சத்தம் வர அந்த லீடர் லேடி வெளியே வந்து பார்த்தா அவ டென்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை படுக்க வச்சிருந்துருப்பார் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த ஹீரோயின் வந்து அதை கொளுத்தி விட்டுருப்பா. அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காண்டி இந்த லீடர் லேடி என்ன பண்றானா எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனா அதை காப்பாற்ற முடியல, அது மொத்தமா எரிஞ்சு போயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த டென்ட் எரியறதை அணைக்கிறதுக்காண்டி இங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல இந்த ஹீரோயின் என்ன நினைப்பானா அந்த கேம்ப்ல இருக்கிற எல்லா டென்ட்டையும் எரிச்சு விட்டுருவா. இதனால பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல யாரை காப்பாத்துறது எந்த டென்ட் அணைக்கிறதும் தெரியல. அதே டைம்ல ஹீரோயின் கையில பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்குது இல்லையா? ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீடர் லேடியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமும் பார்த்தீங்கன்னா அந்த லீடர் லேடிக்கு வயிற்றுல குண்டு பட்டுரும். அந்த அடிப்பட்டத்துல இருந்து வேற பார்த்தீங்கன்னா ரத்தம் பொலன்னு வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மொட்டையன் ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்றதுலையும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு அடிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய கில்லாடி. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்றதெல்லாம் அவன் கணிச்சு அவன் இவளை எப்படியும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி அவன் ஒரு ரூட்ல போய்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டையை பார்த்தீங்கன்னா சரியா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவா. அதாவது அவங்க ஆட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எப்படி சிக்னல் கொடுப்பாங்களோ அதே மாதிரி சிக்னலை கொடுத்து இந்த மொட்டையை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவா. இதெல்லாம் குழம்பி போன இந்த மொட்டையை என்ன பண்றான், ஹீரோயின் தான் சிக்னல் கொடுக்குறான்னு சொல்லி கண்டமானைக்கு ஷூட் பண்ணிடுறான். தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அடிபட்டு சுருண்டு விழுறாங்க. ஸோ இவன் என்ன நினைக்கிறான்னா ஹீரோயின் தான் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வேகமா போய் பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ஆளையே இவன் ஷூட் பண்ணியிருக்கிறாங்கிறது. இவன் இங்கே பார்த்துட்டு திரும்பங்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு கத்தி எடுத்து இவன் தலையை ஓங்கி வெட்டிடுறாங்க. தலை துண்டா போயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட சோழியம் முடிஞ்சதா. அதுக்கப்புறம் கத்தியை எடுத்துட்டு நேரம் அந்த சர்ச்சுக்குள்ள தான் இவ போறா. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மதர் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பா. அப்ப இவ திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து இவளை கத்தியை வச்சு குத்தலான்னு ட்ரை பண்ணுவா. அந்த மதர் லேடி கிட்ட ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காண்டி அந்த ஒவ்வொரு டேபிளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நுழைஞ்சு உள்ள போய்கிட்டு இருப்பா. அதுலயும் அந்த லேடி பார்த்தீங்கன்னா எல்லா டேபிளையும் தூக்கி போட்டு நம்ம ஹீரோயினை கொன்றலான்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு வெட்டுவாங்க. அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளேடு இருக்கும். அந்த பிளேடுலயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தலையை அங்க வச்சு 2 துண்டு ஆக்கிடலான்னு பார்த்து ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த டைம்ல மதர் லேடி தள்ளி விட்டு இவ்வளவு இந்த சைடு வந்து விழுந்துருவா. கீழே விழுந்த ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி சான்ஸ், இதுல அவளை போட்டு தள்ளிடணும்னு சொல்லி கத்தி எடுத்து வேமா போட வாரா. ஒரு டைம்ல கத்தி ஒரு இதுல மாட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா அவளை செவத்தோடமா சாஞ்சி அவ கழுத்துல இருக்கிற சதையை பார்த்தீங்கன்னா கடிச்சு எடுத்துருவா. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் பொலன்னு வந்து அந்த வழியிலேயே அவ துடிச்சுக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையும் பிறக்க போகுது. அவ வயிற்றுல இருக்கிற நீர் குடம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். இப்படி நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கையில துப்பாக்கியோட அந்த லீடு லேடி வேற உள்ள வந்துருவா. அப்படி வந்தவ துப்பாக்கியை வச்சு ஹீரோயினை ஒரே போட போட்டுருவான்னு பார்த்தா அப்பதான் அந்த லீட் லேடி பார்த்தீங்கன்னா மதருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறத நோட் பண்றா. அப்படி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை எடுத்து அவளை ஒரே அடி. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஃபைட் ஒன்று நடக்கும். இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப ராவா எடுத்திருப்பானுங்க. இவங்களுக்கு நடக்கும் அந்த சண்டையோட முடிவில் என்ன நடக்கும்னு பார்த்தா இந்த ஹீரோயின் போய் அந்த கறி வெட்டுற கத்தியை எடுத்து இந்த லீடு லேடியோட மண்டையில ஓங்கி போட்டு இவ
கதையை முடிச்சிருவா. ஆனால் அந்த லேடி பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு குழந்தை பிறந்துரும். ஸோ அந்த குழந்தை பிறந்தனால இது சிரிச்சுக்கிட்டே தான் சாகும். அதே டைமில் அந்த குழந்தைய பெற்று எடுத்துருப்பால அந்த மதர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்து பயந்து போய் வெளியே வரா. பயந்து வெளியே வந்துட்டு அட பாவிகளை இப்படி ஒரு குழந்தைய நம்ம பெற்று எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துட்டு இவ கழுத்தை சரக்குன்னு அறுத்து அவள் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. அப்படி இப்போ இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மெழுகுவத்தி பார்த்தீங்கன்னா தானாகவே எல்லாமே அணையுது. இந்த சர்ச்சோட டோரும் திறக்குது. அதே டைமில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பேய்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த சர்ச்சை பார்த்து வந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் இந்த ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அந்த டைமில் அந்த குழந்தை அழுகிற சத்தமே வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆளும் ஒரு ஆடும் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டில் கேட்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இதோட பேய்களும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே ஒன்னொன்னா வந்துருச்சு. அப்போ அந்த ஹீரோயினுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க. மெதுவாக போய் அந்த குழந்தைகிட்ட போய் அந்த குழந்தைய மெதுவாக தூக்குறா. அந்த குழந்தைய தூக்கி கைக்குள்ளே நல்லா வச்சுக்கிறா. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே வந்த பேய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தில் ஒரு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த பேய்கள்லாம் எல்லாம் சேர்ந்து கத்துதுங்க. அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கிற மொத்த பேய்களும் பார்த்தீங்கன்னா அண்ணாந்து இருந்துட்டு கத்துதுங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த குழந்தைய பார்த்தா கடைசியில் அது மனுஷ குழந்தையே கிடையாதுங்க. உண்மையாலுமே பார்க்கறதுக்கு பாதி ஆடாவும் பாதி மனுஷனாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம நெத்தியில பார்த்தீங்கன்னா 4 கண்ணோட பார்க்க ரொம்ப கோரமா இருக்குது. கண்டிப்பா இது ஒரு சாத்தானோட குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து இந்த ஹீரோயின் சிரிக்க இந்த இடத்துலயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெளிவா கிளியரா புரிஞ்சு போயிடும். அடுத்து இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய எடுத்து வளர்க்க போறா. சாத்தானோடய சேர்ந்து இந்த உலகத்தை ஆள போறாங்கிறத காட்டி அப்படியே இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இவ அந்த சபப்பெட்டிக்குள்ள இருக்கும்போது ஏன் அந்த பேய் இவளை கொல்லல அப்படின்னு. ஏன்னா அடுத்த எஜமான் இவா தான், சாத்தானே எடுத்து வளர்க்க போறது இவாதான்னு சொல்லி அந்த பேய்களுக்கெல்லாம் முன்னாடியே ஃபியூச்சரா தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த டைம்ல தெரிஞ்சனால தான் அந்த பேய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினை உயிரோட விட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துல இதுதான் கதை, இதுதான் முடிவுங்கிற ஒரு தெளிவான விளக்கம் எதுவுமே கொடுக்கல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு மதர் லேடி இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட வயிற்றுல இருந்தது தான் இந்த உலகத்துக்கு ஒரு கொடூரமான சாத்தான் பிறக்க போகுதுங்கிறது. அந்த குழந்தைக்காண்டி தான் இந்த லீடர் லேடியும் இங்க இருக்கிற மக்களும் வேலை பார்த்துருக்காங்க. என்னதான் அது சாத்தானா இருந்தாலும் சாதாரண மனுஷங்க அவங்களுக்கு போதாது இல்லையா. அதனால அந்த சாத்தானோட அடிமைகளா நிறைய பேய்கள் உருவானாங்க. அந்த பேய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த பசி எடுக்கிறோம். அந்த ரத்த பசிக்காண்டி இவங்க மனிதர்களே அவங்களுக்கு சாப்பாடா கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க கேங்கில் ஒரு ஆளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேங்கில் இருக்கிறவங்களோட தொண்டைக்குழியில் இருக்கிற அதே சிம்பிள் தான் இந்த ஹீரோயினோட தொண்டைக்குழிலையும் இருக்குது. மேபி அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க வெளியே வந்திருந்திருக்கலாம். ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த படம் முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.